எங்கள் சிறிய கிராமமான செம்பரையில அந்த இரவு ஆழ்ந்ததாகவும் முழுமையானதாகவும் இருந்தது. நிலவில்லாத வானம் உப்ப தூவியது போல நட்சத்திரங்கள் சிதறி எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது. படபடவென எரிந்து கொண்டிருந்த நெருப்பை சுத்தி நாங்கள் நெருக்கமா அமர்ந்திருந்தோம். அதன் சுருக்கள் நடனமாடின. எங்க இடத்தை சூழ்ந்திருந்த பழமையான புளிய மரங்களுக்கு எதிராக நீண்ட நடுங்கும் நிழல்களை வீசியது. எரியும் மரத்தின் வாசனையால் காத்து கனத்திருந்தது. மற்றும் ஒரு லேசான மாலை மழைக்கு பிறகு வயல் வெளிகளின் தொல்லத்தூர் மண் வாசனை. நாங்க பேர் இருந்தோம். நான் கார்த்தி, செல்வம், முருகன். எல்லா பக்கங்கள் இருந்தும் அழுத்திய அந்த ஊடுருவ முடியாத இருளுக்கு எதிராக நெருப்பு மட்டுமே எங்க ஒரே கேரியமா இருந்தது. அந்த இருள் உயிருடன் இருப்பது போலவும் செல்வண்டுகளின் தாள சத்தத்துடன் சுவாசிப்பது போலவும் தோன்றியது. மற்றும் தொலைவில் இருந்து எப்போதாவது கேட்கும் ஒரு ஆந்தையின் அலறல். கதைகள் சொல்வதற்கு இது ஒரு சரியான இரவு. உங்க தோலை சூஸ் செய்து இதயத்தை சற்று வேகமாக துடிக்க வைக்கும் வகையான கதைகள். எப்போதும் தைரியசாலியான கார்த்தி அன்றிரவின் சடங்க தொடங்கினான். பழைய கிணற்றின் அருகே காணப்படும் ஒரு பேய் பெண்ணை பற்றி அவன் பேசினான். நள்ளிரவில அவளது கொலுசுகள் சலசலதன. அவனது குரல் தாழ்ந்தும் தீவிரமாகவும் இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனத்தில் ஒரு பயங்கரமான சித்திரத்தை உருவாக்க கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாங்கள் கண்கள் விரிய நெருப்பின் இதமான வெப்பத்தை நோக்கி நெருக்கமாக சாய்ந்து கேட்டுக் கொண்டிருந்தோம். அவனது கதையின் பதற்றத்துக்கு எதிர்வினையாற்றுவது போல தீச்சுவாலைகள் படபடவென வெடிச்சு சிதறன். சுத்தியுள்ள காடுகளில் ஒரு சிறுகலை முறையும் சத்தம் கேட்டாலும் நாங்கள் துள்ளி குதிச்சோம். எங்கள் கற்பனைகள் ஏற்கனவே கட்டுப்பாடில்லாமல் ஓடிக்கின்றிருந்தன். நாங்க ஒரு கட்டுண்ட பார்வையாளர்களா அவன் பின்னிய உலகில முற்றிலுமா தோலந்து போயிருந்தோம். உயிருடன் இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான கோடு பயமுறுத்தும் வகையில் மெல்லியதா இருந்த ஒரு உலகம். இரவில கிராம வித்தியாசமா உணர்ந்தது. அதன் பழக்கப்பட்ட பாதைகளும் மரங்களும் இருளின் போர்வையின் கீழ் ஒரு அச்சுறுத்தும் புதிய அடையாளத்தை பெற்றன. அடுத்து செல்வம் முறை வந்தது. அவன் தன் தாத்தாவிடம் இருந்து வழி வழியா வந்த ஒரு கதையை சொன்னான். ஒரு தலையில்லாத குதிரை வீரன் பற்றிய கதை. அவன் அமாவாசை இரவுகளில் கிராமத்தின் வழியே குதிரையில் பாய்ந்து செல்வதாக சொல்லப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு போரில் இழந்த தன் தலையை தேடி செல்வம் தன் கைகளை பயன்படுத்தி அந்த காட்சியை வரைந்தான். அவன் வெள்ளகள் காத்தில் அந்த பேய் குதிரை வீரனின் பாதையை வரைந்தான். குதிரையின் குளம்பொலியை அவன் விவரித்தான். அமைதியை எதிரொலித்த ஒரு வெற்று அவசர தாளம், மரண அருகில இருப்பதை குறிக்கும் ஒரு சத்தம். மென்மையானரவு காத்தினா அல்ல, அவனது விவரிப்பின் நடுங்க வைக்கும் நுணுக்கங்களா நாங்க நடுங்கினோம். நெருப்பு ஒரு கணம் மங்கியது போல தோன்றியது. எங்களை சுற்றியிருந்த நிழல்கள் முன்பை விட நீளமாகவும் ஆழமாகவும் மேலும் அச்சுறுத்தலாகவும் வளர்ந்தன. அந்த பரந்த இருண்ட வானத்தின் கீழ் நாங்க சிறியவர்களாகவும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உணர்ந்தோம். இறுதியா எல்லா கண்களும் முருகன் பக்கம் திரும்பின். அவன் பொதுவாக எங்க குழுவில் மிகவும் அமைதியானவன். ஆனால் அவனது கதைகள் எப்போதும் மிகவும் திகிலூட்டுபவையாயிருக்கும். அவன் ஒரு நீண்ட கணம் நெருப்பையே ஊற்று பார்த்தான். அவன் முகம் இறுகியிருந்தது. ஆரஞ்சு நிற ஒளி அவன் கரிய கண்களில் மினுமிந்தது. அவன் தொண்டையை செருமினான். எங்க சிறிய வட்டத்துல ஒரு நிசப்தம் நிலவியது. அலரமரத்தோட உண்மையான கதையை நீங்க எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? கிராமத்தின் எக்கேபா ஓரத்துல தனியாக நின்ன அந்த பழமையான ஆலமரத்தை பற்றி அவன் பேசிக்கிட்டிருந்தான். சூரியன் மறைந்த பிறகு பெரியவர்கள் சூடு எங்களை தவிர்க்க சொல்லி எச்சரித்த ஒரு இடம். நிச்சயமா அந்த மரத்தை பற்றி நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். அது ஒரு உள்ளூர் செவி வழி கதை, ஒரு இருட்ட பெயர் பெற்ற இடம். ஆனா தலைமுறையாக செம்பரையில வாழ்ந்து வந்த முருகன் போன் ஒருவரிலிருந்து நாங்கள் உண்மை கதையை கேட்டதில்லை. முருகன் தன் கதையை தொடங்கினான். அவன் குரல் தாழ்ந்தோன் நிதானமாகவும் இருந்தது. ஆலர மரத்தின் நடுங்க வைக்கும் வரலாற்றினுள் எங்களை இழுத்து சென்றது பல பத்தாண்டுகளுக்கு முன்பு என்று அவன் சொன்னான். கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் அதன் தரிச்ச வெழுதலில் ஒன்றில தூக்கிட்டு தற்கொலை செய்தாள். ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா அவ அந்நீதி இழைக்கப்பட்டிருந்தார். தன் விரக்தியில் அவள் அந்த பழமையான மரத்தை தேர்ந்தெடுத்தாள். கிராம மக்கள் மறுநாள் காலையில அவளை கண்டனர். அவள் உடல் காத்தில மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. மரமே அவளை ஒரு நித்திய உறக்கத்துக்கு தாளாடுவது போல. அன்றிலிருந்து அவளது ஆவி
அவளது பேய் அந்த ஆலமரத்துடன் கட்டுண்டு போனதாக சொல்கிறார்கள். அவளது துக்கமும் கோபமும் அதன் மரத்திலும் இலைகளிலும் ஊறியது. அந்த மரம் இனி ஒரு மரம் மட்டுமல்ல, அது அவளது அமைதியர் ஆன்மாவின் கலனா மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் கடக்க அந்த புராண கதை மேலும் கொடூரமானது. இருட்டிய பிறகு மரத்தின் அருகே நடந்து சென்றவர்கள் விசித்திரமான சத்தங்களை கேட்டதாக கூறினர். சில சமயங்களில் அது ஒரு பெண்ணின் மெல்லிய அழுகுரல், உங்கள் இதயத்தை உடைக்கும் அளவுக்கு சோகம் நிறைந்த ஒரு சத்தம். மற்ற நேரங்களில் அது சலசலக்கும் இலைகளிலிருந்து வருவது போன்ற ஒரு தாழ்ந்த கோபமான முணுமுணுப்பு காற்றே இல்லாத போதும் கூட அமாவாசை இரவுகளில் அந்த பெண்ணின் ஆவி மரத்தின் நீண்ட தொங்கும் வழுதுகளை பாம்புகளைப் போல நடனமாடவும் நெளியவும் வைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து ஆலட மரம் என்ன பெயர் வந்தது. தன் துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவரை தேடி வழுதுகள் ஆடுவதை பார்ப்பவர்கள் தங்கள் மனதை இழப்பார்கள் என்று பெரியவர்கள் எச்சரித்தனர். அல்லது காலையில மரத்தின் அடியில உயிரற்ற காணப்படுவார்கள். அந்த ஆவி மரத்தாட்சி அல்லது மரப்பேயனு மட்டுமே அறியப்பட்டது என முருகன் விளக்கினான். இளைஞர்கள் மீது ஒரு சிறப்பு கோபம் கொண்டிருந்தது. தப்பெருமை அல்லது ஆணவம் கொண்டவங்க. அவர்களது பெருமையால் அவள் ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவளுக்கு வாழ்வில் இவ்வளவு வலியை ஏற்படுத்திய மனிதனின் பிரதிபலிப்பை அவர்கள் கண்டார். பயணிகளை பற்றி பல கதைகள் கிராமத்தில் பரவின. மற்றும் அந்த புராண கதைக்கு முட்டாதனமா சவால் விடுத்த திமிரு பிடித்த இளைஞர்கள் ஒரு தடையும் இல்லாம காணாமல் போனார்கள். முருகனின் கதை முடிந்ததும் எங்கள் குழுவின் மீது ஒரு கனமான அமைதி கூடிட்டது. அவனது கதையில் இருந்ததை விட மிகவும் குளிரூட்டுவதா. இரவு இனி அமைதியா உணரவில்லை, அது வேட்டையாடுவது போல் உணர்ந்தது. இருள் இனி காலியா இல்லை, அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களா நிறைஞ்சிருந்தது. எப்போதும் எல்லைகளை தாண்டுபவனான கார்த்திதான் அந்த மன்னத்துக்கு கலைத்தான். ஒரு பதட்டமான் சவால் விடும் புன்னகை அவன் முகத்தில் பரவியது. இது வெறும் கதை, குழந்தைகளை பயமுறுத்த சொல்ல வார்த்தைகள். இதுல எதுவும் உண்மை இருக்காதுன்னு நான் பந்தயம் கட்டுறேன். நான் இப்பவே அந்த மரத்துக்கிட்ட நடந்து போக முடியும்னு பந்தயம் கட்டுறேன். அங்க ஒண்ணுமே நடக்காது. அவனது வார்த்தைகள் காற்றிய தொங்கன். முருகன் எங்களுக்குள் எழுப்பியிருந்த பழங்கால பயங்களுக்கு ஒரு நேரடி சவாலா. செல்வமும் நானும் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கின்றோம். முட்டாதனமா பேசாத காத்தி. சில விஷயங்கள் அப்படியே விட்டுடுது தான் நல்லது. நம்ம தாத்தா பாட்டன்மாருங்க முட்டாங்க இல்ல. அவங்க இந்த கதைகள் ஒரு காரணத்தோட தான் சொல்லி இருக்காங்க. ஆனா காத்தி ஏற்கனவே எழுந்து நின்றிருந்தான். அவன் மார்பு வீரத்தால் நிமிர்ந்திருந்தது. அவன் நேரா என்ன பார்த்தான். என் பெயர் குமார். நான் எளிதில் பயப்பட சூடிவன். கதைகளின் பயங்கரமான பகுதிகளில் எப்போதும் பதறுப்பவன் என அறியப்பட்டிருந்தேன். நீ ஏண்டா குமார் ராத்திரி முழுக்க இந்த நெருப்புக்கு பின்னால ஒளிஞ்சுக்க போறியா? இல்ல என் கூட வந்து இது எல்லாம் வெறும் முட்டாதன நிரூபிக்க போறியா? அந்த சவால் என் நண்பர்களுக்கு முன்னா என் தைரியத்தை சோதிக்கும் விதமா நேரா என் மீது குறி வைக்கப்பட்டது. என் இதயம் என் விழா எலும்புகளுக்கு எதிராக அதிர்ந்தது. ஒவ்வொரு உள்ளர்வும் வேண்டாம் என்று சொல்லி அறியது. நெருப்பின் பாதுகாப்பான் பொன்னி வட்டத்துக்குள்ளேயே இருக்க சொல்லி முணுமுணுக்கும் இலைகள், ஆடும் வழுதுகள், அழும் அவி என் மனத்தில் மின்னல் போல் கிளிப் சென்றன். ஆனா காத்தியின் கண்களில் இருந்த பார்வை, அவன் உதடுகளில் இருந்த ஏளன புன்னகை என் தன்மானத்தை சுட்டது. நான் கோழையா இருக்க விரும்பவில்லை, நான் பயப்படவில்லை என்பதை ஒருவேளை அவர்களை விட எனக்கு நானே நிரூபிக்க விரும்பினேன். ஒரு நடுங்கும் மூச்சை எடுத்துக்கிட்டு நான் மெதுவா எழுந்தேன். சரி, நான் வரேன். ஆனா நாம அதோட நெல்ல வறுக்கிற வரைக்கும் தான் போகணும். அதுக்கு மேல வேண்டாம். நாங்க செல்வத்தையும் முருகனையும் நெருப்பின் அருகேடு விட்டு அடர்த்தியான இருளுக்குள் அடியெடுத்து வைத்த போது அவர்களின் கவலையான முகங்கள் எங்களுக்கு பின்னால் மங்கி போயின. காத்தி ஒரு சிறிய பலவீனமடாச்சை வைத்திருந்தான். அதன் ஒளிக்கற்ற இரவின் வழியே ஒரு பரிதாபகரமான சுரங்கத்தை வெட்டியது. ஆலமரத்தை நோக்கிய பாதை குறுகலாகவும் புதர் மண்டி போயும் இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் ஒரு வளர்ந்து வரும் அச்ச உண்வை நான் உணர்ந்தேன். ஆலமரம் எங்களுக்கு முன்னா ஒரு பயங்கரமான நிழலுருவமா நட்சத்திரங்கள் தூவிய வானத்துக்கு எதிராக தெரிந்தது. அதன் விதான நட்சத்திரங்களாய் மறைத்து அதன் கீழ் ஒரு கச்சிதமான முழுமையான கருமை பகுதியை உருவாக்கியது. நீண்ட தரித்த வழுதுகள் ஒரு அரக்கனின் சிக்கலான கூந்தலை போல தொங்கின். சில தரையை தொட்டு பிரதான தண்டை சுற்றி ஒரு சுண்டு போன்ற அமைப்பை உருவாக்கியன்.
நாங்க அதன் பரந்த நிழலின் விளிம்பில் நின்றோம். டார் ஒளிப்பதத்துடன் மிக கீழே தொங்கும் வழுதுகளின் மீது மினுமினுதது. அந்த அமைதி செவிப்படைய குடிப்பதா இருந்தது. செல்வண்டுக இல்ல, தவளைக இல்ல, ஒன்றுமே இல்ல. காத்தி அவனது அத்தனை வீரத்துக்கும் கலவரமடைந்ததா தோன்றினா. அவன் டாச்சை அடர்ந்த இலகுகளுக்குள் ஒளி பரப்பினா. ஆனா அந்த ஒளிக்கத்திரை இருளா விழுங்கப்பட்டது. எதையும் வெளிப்படுத்தவில்லை. அவன் அதை சொன்னவுடனே ஒரு தாழ்ந்த சத்தம் தொடங்கியது. அது ஒரு குழந்தையின் பொம்மையின் சத்தம். ஒரு சிறிய கிளுகிழப்பை மெதுவாக ஆடியது. என் ஆழ்ந்த பயம், நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியம். இருட்டில் ஒரு குழந்தையின் கிளுகிழப்பை சத்தம். ஒரு நொடி பொழுதில் அந்த விழுது முறுக்கி நெளிஞ்சது போல தோன்றியது. அது ஒரு விழுது அல்ல. அது ஒரு நீண்ட இயக்கக்கு மாறான மெல்லிய கை போல வெளிரி வழவழப்பாக மிக நீளமான மிக கூர்மையான வேலைகளும் முடிந்தது. காத்தி அலறிக்கொண்டு ஓடினான். அவசரத்தில் டாச்சை கீழே போட்டான். அது ஒரு முறை மினுமினுத்து அணைந்தது. என் ஆழ்ந்த பயத்தின் மூலத்துடன் என்ன முழு இருளில் மூழ்கடித்தது. நான் தனியாயிருந்தேன். அந்த முழுமையான இருள் ஒரு உடல் ரீதியான சுமையா என் கண்களையும் என் தோலையும் அழுத்தியது. அந்த பயங்கரமான தாள் கிளப்பு அது ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலிருந்தும் வந்தது. என்னவென்று கண்டுபிடிக்க நான் காத்திருக்கவில்லை. நான் வந்த வழியே தடுமாறி திரும்பினேன். காலக நடுங்கின. நெருப்பின் மங்களான் அணைந்து கொண்டிருந்த ஒளியை கண்டு மூச்சுத்திரி சண்டேன். காத்தி தணல்களுக்கு அருகில் ஒடுங்கி மொன்னமா அமர்ந்திருந்தான். என்ன நடந்தது என்பதை என்ன விளக்க முடியவில்லை. இன்னுவரை காத்தி அந்த இரவை பத்தி பேசியதே இல்லை. சில நேரங்களில் இரவு மிகவும் அமைதியா இருக்கும் போது என்ன இன்னும் அதை கேட்க முடியுது. ஒரு மங்கலான தொலைதூர கிளுகிழப்பு. அல்லது ஒருவேளை அது என் மனதில் மட்டுமே இருக்கலாம். இது நிஜம் எனக்கு இனி உறுதியா தெரியல.